இவனோட அமைதியான சிம்பிளான ஒய்ஃப் இப்படி ஸ்டேஜ்ல ஹாட் அண்ட் செக்ஸியா டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு இவன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். இதுக்கு முன்னாடி இவனுடைய ஒய்ஃப் இந்த மாதிரி ஹாட் அண்ட் செக்ஸியாலாம் டான்ஸ் ஆடினதே கிடையாது. அவங்க ரொம்பவே காம் அண்ட் ரொம்பவே சிம்பிளா இருப்பாங்க. இவங்களுடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு காரணம் என்னங்கிறத தேடி பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் அவங்களுடைய பையனும் இவரை மீட் பண்றதுக்காக வராங்க. ஆனா இவன் தனக்கு ரெண்டாவதா கல்யாணம் ஆயிருக்கிறது தெரிஞ்சும் தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட ரொம்பவே பாசமா நடந்துக்கிறான். அப்ப அந்த குட்டி பையன் கேட்கிறான், டாடி இவங்க தான் என்னுடைய உண்மையான அம்மாவா அப்படின்னு. அதுக்கு அவரு ஆமான்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோயினுடைய மனசு ரொம்பவே உடைஞ்சு போயிடுச்சு. அவங்க 3 பேரு தான் ஒரு குடும்பம், நாம தான் அந்த குடும்பத்துல தேவையில்லாத அணியா இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹீரோயின் அங்கிருந்து ரொம்பவே மன வருத்தத்தோட அழுதுகிட்டே வெளியில வந்துடுறாங்க. அப்படியே அவங்க ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு கார் வருது. தென் அதுல ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா தன்னுடைய ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் எப்படியாவது இவனுக்கு பெரிய ரிவெஞ்சா கொடுக்கணும் அப்படிங்கறதுனால எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, நீங்க யாருன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தென் அந்த பையனும் வந்துட்டு இன்னைக்கு கான்சர்ட் இருக்குப்பா, நம்ம எல்லாரும் போலாமான்னு சொல்லி கேட்கறான். உடனே இவன் தன்னுடைய ஒய்ஃப் இங்க அடிபட்டு கிடக்கிறத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம கான்சர்ட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் நேரா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேட்கறாங்க, எதுக்கு நீங்க எல்லாரும் முன்னாடி என்னைய ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, நான் உங்களுடைய ஒய்ஃப் தானேன்னு கேட்கும்போது அவரு சொல்றாரு, நீ என்னுடைய பார்வையில மட்டும்தான் ஒய்ஃப், மத்தவங்களுக்கு கிடையாது, மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீ என்னுடைய ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அந்த பொண்ணுடைய மனசு ரொம்பவே உடைஞ்சு போயிடுது. 5 வருஷமா மேரேஜ் ஆகி 2 பேருமே ஒன்னா இருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது 5 வருஷமா அந்த பொண்ணுடைய கணவர் அவரை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்ல. இவனுக்கு எப்படியாவது பெரிய ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த ஹஸ்பண்ட் கலந்துக்க போற பார்ட்டில போய் அந்த ஹஸ்பண்ட் முன்னாடியே எப்படியாவது டான்ஸ் ஆடி காட்டணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால தன்னுடைய போரிங்கான ஓல்டான கிளாத்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நல்ல செக்ஸியான ஹாட்டான கிளாத்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறாங்க. தென் அவங்க ஹேர் கட் எல்லாத்தையுமே ரொம்பவே சின்னதா வெட்டிக்கிட்டு பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாவும் குளோரியஸாவும் இருக்காங்க. தென் இவங்களை அந்த இடத்துல பார்த்த எல்லாருமே வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க அவ்வளோ அழகா இருக்காங்க. அந்த பார்ட்டியோடைய நாயகி அதாவது மூன்லைட் இருக்காங்க, அவங்கள விடவும் இந்த பொண்ணு ரொம்பவே அழகா இருக்காங்க. தென் மூன்லைட் அந்த பொண்ணை பார்த்துட்டு கேட்குறாங்க, நீ இங்கே என்ன பண்ற, நீங்க வந்திருக்க கூடாது, இது என்னுடைய ஷோ, ஒழுங்கு மரியாதையா நீ இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. பட் அந்த பொண்ணு அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம, என்னுடைய திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் யாருன்னு இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டான்சிங் பெர்ஃபார்மன்ஸை ஆரம்பிச்சிடுறாங்க. தென் அந்த ஹஸ்பண்டும் அந்த பொண்ணை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். தென் அந்த பொண்ணு மேல ஜெலஸும் ஆக ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, பார்ட்டிக்கு வந்த எல்லாருமே அந்த பொண்ணை தான் வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பொண்ணுடைய இந்த சூப்பரான ரிவெஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.